ஒவ்வொரு சீனுக்கும் கத்துறாங்க, எக்ஸைட் ஆகிறாங்க. அப்படியே சூற பண்ணிட்டாங்க பசங்க. தலை வந்து அச்சு போட்டுருவாங்க, அச்சு போட்டு ஹாஸ்பிட்டலில் போடும்போது ஃபுல் தேட்டரும் சைலண்ட். தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. ரோகிணினா தலை தான் என்னைக்கு உள்ள பட்டாசு போட்டு சரியான வெடி ப்ரோ. மே ஒன்றுக்கு ஒரு தலைப்படம் ரிலீஸ், இந்த மாதிரி ரிலீஸ் படம் விட்டா கூட எங்களுக்கு போதும் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் ப்ரோ. வர்த்தனா தலை தரிசனம் நாட்கோல் ரோஹிணி நாட்கோல். போலீஸ்லாம் உள்ளே இறக்குறாங்க ஜி, என்ன ஜி இதெல்லாம் என்ன நியாயம்? விஜய் படத்துக்கு மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க, தலை படத்துக்கு ஒன்றும் நடக்காது. ரோஹிணினா தலை இது மாதிரி பண்ணால் தேட்டர் ஓடியும். ரீலீஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேணா வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காண்டி நாங்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்ப்போம். எத்தனை தடவை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி அது ஒரு ஃபீலாக வைபாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எவனும் யாருமே வந்து உள்ள நிற்க யாருமே வந்து இதை ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி உட்காந்து பார்க்கல. ஒவ்வொரு சீனுக்கும் கத்துறாங்க, எக்ஸைட் ஆகிறாங்க. அப்படியே இந்த மனுஷன் நாங்கள் ரொம்ப நாளாச்சு ப்ரோ, இந்த மாதிரி போல் அழகா போல் ஸ்டைலிஷாக பார்த்து ரொம்ப நாளாச்சு. அந்த மாதிரி மறுபடியும் நடிச்சாருன்னா ஸ்டைலிஷாக ஜிவிஎம்டியோ விஷ்ணுவர்தன்கிட்டயோ போய் மறுபடியும் அதே லுக்கில் வந்து இறங்கினாருன்னா பயங்கரமாக இருக்கும். வேற செலிப்ரேஷன் ப்ரோ. ஒன்ஸ் மோர் எல்லாமே ஒன்ஸ் மோர். ஸ்க்ரீனை மூடிட்டோம் ப்ரோ, ஸ்க்ரீனை மூடிட்டோம். சாங் போடலன்னு சொன்னாங்க, ஸ்க்ரீனே மூடிட்டோம். மூடிட்டு திருப்பி பிரேக் எடுத்து நாங்கள் ஸ்க்ரீன் போட்டு திருப்பி சாங் போட்டோம். நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரீரிலீஸ் பண்ணும்போது நல்லா வைபாக இருந்துச்சு. எல்லா சாங்கும் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் கேட்டு ஒரே ரகலை பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்லாம் மூடி ரொம்ப பிறந்தநாள் அதுவுமா இந்த 2 படம். ஆமாம் ஜி, அதான். ஆனால் தீனா வந்து ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்தளவுக்கு இருக்கும். பட் ஆனால் உள்ள நல்லா ஃபன் பண்ணுறதுக்கு எல்லா சாங்கும் நல்லா வைபாக ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டேண்ணே, சூப்பர்ண்ணா. நம்ம தலை படம் பற்றி சொல்ல வேணும். இன்றைக்கி தலை பர்த்டே வேறு, மே டே வேறு, ஃபேன்ஸ் போட்டு வேறு, ரோஹிணி தேட்டர் வேறு, சூற பண்ணிட்டாங்க பசங்க. நான் ஒன்று இந்த ரிப்பீட் சாங் தான் போடல, கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாயிடுச்சு. 140 rupees டிக்கெட் வேறு. ஓகே, தலையை பார்த்துட்டோம். ஆனால் என்ன இருந்தாலும் அடுத்து நாங்கள் மங்காத்தா எக்ஸ்பெக்ட் பண்ணது, நாங்கள் போனது தீனா தான், மாஸ் படம் தான். ஆனால் என்ன மங்காத்தாலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு வேறு லெவலாக சூப்பராக இருந்தது. மஜாவாக இருக்குது ப்ரோ. படம் தீனா படத்தை இன்னும் மவுஸ் அப்படியே தான் ப்ரோ இருக்குது. இல்லை நல்லா இருந்தது தலை, எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம அஜித் குமார் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. கண்டையே காலி ப்ரோ. இன்னொன்று தலை வந்து அச்சு போட்டுருவாங்க, அச்சு போட்டு ஹாஸ்பிட்டலில் போடும்போது ஃபுல் தேட்டரும் சைலண்ட். அதுக்கு முன்னாடி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ஃபுல் தேட்டரும் சைலண்ட். எல்லாமே அது ஒரு நல்லா இருந்தது அது பார்க்க. தலை வேறு லெவல் தலை. ஸ்க்ரீனே மறைச்சிட்டாங்க தலை. பாட்டு திருப்பி போடும்போது சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. தலை மஜா தலை. படம் வேற லெவலில் எந்த சமைக்க மாட்டோம், சீட்டே கிடையாது. அடுத்த சாப்பிடவே கீழே உட்காரணும். தலை தான் நீமே, தலை தான். பிளாஸ்ட் வர மாதிரி தளபதி தலை ப்ரோ. ரோகிணினா தலை தான் என்னைக்கு பயங்கரமா இருந்துச்சுண்ணா. தலை மட்டும்தான் ப்ரோ, மாசா இருக்கு ப்ரோ. படம் எல்லாம் மிரட்டிட்டாங்க தலை. உள்ள பட்டாசு போட்டு சரியான வெடி ப்ரோ. தலையை பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு சரிங்களா. தலை மட்டும்தான் எப்பவுமே ஒரே தலை ப்ரோ. மாஸ் ஆகுது ப்ரோ படம். அது வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து அதிகமாக இருக்கும். பில்லால் வந்து ஒரு ஸ்டன் சீன் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஃபைட் சீன் அதிகமாக இருக்கும். அந்த என்ட்ரிக்காண்டியே வந்து கண்டிப்பாக ஒரு 10 தடவை அந்த படம் பார்க்கலாம் தாராளமாக. தீனா பார்க்கலாம். அந்த அருவா பின்னாடி இருந்து எடுக்கும்போது அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். தலை பார்த்தாலே போதும், இதில் எதுவெல்லாம் இல்லை. 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு தலை படம் ஒரு படம் 100% சாட்டிஸ்ஃபைடாக பார்த்த ஒரு படம் ப்ரோ. எங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்டேட்டு எதுவுமே இல்லைனாலும் மே ஒன்றுக்கு ஒரு தலை படம் ரிலீஸ், இந்த மாதிரி ரிலீஸ் படம் விட்டால் கூட எங்களுக்கு போதும் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் ப்ரோ. எங்களுக்கு புது படம் அப்டேட்லாம் தேவையில்லை ப்ரோ. பில்லா, மங்காத்தா, அமர்கலம், அட்டகாசம், வாலின்னு எவ்வளோ வில்லன்லாம் எவ்வளோ படம் இருக்குது ப்ரோ. எண்ணிகிட்டே போகலாம் ப்ரோ. அந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வாடகை ஜாலியாக பார்த்துட்டே இருப்போம் ப்ரோ. இல்லை, பில்லா வந்து ஆல்ரெடி 2-3 தடவை ரீரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தாச்சு. தீனா எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் தீனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதிர்பார்க்கல இவ்வளோலாம் வைப் இருக்குமான்னு தீனாக்கு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு சாங்குமே நல்லா வைப்பாக இருந்தது. லாஸ்ட்டாக பேக்கு அந்த ஸ்க்ரீன்லாம் இவங்க உள்ளே போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரீனு அங்கே ப்ரொஜெக்டர்லாம் மூடிட்டு ஒன்ஸ் மோர்னு கத்தி அந்த சாங்குக்கெல்லாம் செம்ம வைப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. தீனானாலே மாசு, தலைனாலே மாசு. அந்த கெத்துக்காக தான் நாங்கள் வந்து போய் பார்க்க போனோம். அந்த மாஸ் ஸ்டைலு தலையை பார்த்தாலே போதும். பிலாவோட தீனா மாஸ். விண்டேஜ் அஜித், நாங்கள் விண்டேஜ் அஜித் ரொம்ப நாள் மிஸ் பண்ணி, நான்லாம் 2K கிட்டு, 2004 கிட்டு, அது 2001 படம் வேறு. சரி இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அப்டேட்டு வரல. நம்ம அதுக்கு மேலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க சைடில் என்ன ப்ராப்ளங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் போட்டு நம்ம அப்போ பண்ணோம். வலிமை அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தோம், கதறிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு மெச்சூர்டாக மூவ் ஆகி அவங்க படம் அப்டேட் விடுறாங்களா பார்ப்போம். இல்லையா அந்த மாதிரி ரீலீஸ் படம் வந்தால் எங்களுக்கு தலையை எந்த படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். தலைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே எல்லா அஜித் ஃபேன்ஸ் சார்பாகவும். தலை தரிசனம் நாட்கோல் ரோஹிணி நாட்கோல். போலீஸ்லாம் உள்ளே இறக்குறாங்க ஜி, என்ன ஜி இதெல்லாம் என்ன நியாயம்? விஜய் படத்துக்கு மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க, தலை படத்துக்கு ஒன்றும் நடக்காது. தலை தான். நான் இப்போ போக மாட்டேன் வெளில. ஒன்ஸ் மோர் போடல தலை, எதுவுமே போடல. ஒன்ஸ் மோரே இல்லை. பாரதியா ஓட்டுறாங்கண்ணே, ஓட்டி தானே படத்தை போடுறாங்க. கில்லி பாட்டு 2 தடவை போடுறானுங்க. இது கரெக்டாக தலை பாட்டு ஒரு தடவை தான் போட்டுக்கிறானுங்க. இதே மாதிரி பண்ண தலையாவே ரோகிணி தான் தலை.
ரோஹிணி தலை இது மாதிரி பண்ணால் தேட்டர் ஓடியும். படம் நல்லா இருக்கு. ரோகிணி தேட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் மோர் கில்லி படத்துலாம் ரிப்பீட்டாக போட்டுருந்தானுங்க. இந்த படத்துக்கு ஒரு சீன் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ரிப்பீட்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை. உண்மையாக செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தீனான்றது எப்போ வந்தோட படம் இப்போ ரீலீஸ் பண்ணும்போது உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருந்த உள்ள பட்டாசுலாம் வெடித்து நல்லா கொண்டாடணும். பிறந்தநாள் அதுவும் தலை பிறந்தநாளைக்கு இவ்வளோ மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணது உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இனிய பிறந்தநாள் வாழ்த்து தலை. தேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ, செம்ம மாசு. மங்காத்தா இருந்தால் இன்னும் தூக்கி சாப்பிட்ருக்கலாம் ப்ரோ. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. சரியான மாசு தலை. அப்பயே மாசு காமிச்சிக்கிறா போல. ரீரிலீஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பட் ரோஹிணி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒரு மாதிரி ஃபேன்ஸை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் ஒரு ஷோக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஃபேன்ஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே. பட் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் பண்ணல. நார்மலாக சாங்ஸை வந்து ரிப்பீட் கேட்டால் ஒன்ஸ் மோர் கேட்டால் போடணும். அதான் செலிப்ரேஷன் ஸ்க்ரீனும் போது அப்படி தான் பண்ணணும். பட் அவங்க வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் தான் பண்ணுறாங்க ஃபேன்ஸை. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தலை பர்த்டே அன்னைக்கு தீனா படம் பார்த்தது லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பில்லா ஸ்க்ரீனே இல்லை ப்ரோ உள்ள. பில்லா ஸ்க்ரீன் வந்து எங்கே கேட்டாலுமே இல்லைன்றானுங்க உள்ள. ஆனால் புக் மை ஷோவில் பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் மார்னிங் ஷோ 9 o'clock ஷோ இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே கேட்டால் ஸ்க்ரீன் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து தீனா தான் போட்டிருக்கோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னு தெரியல. தீனாக்கு 3 ஷோ விட்டுருக்காங்க பரவாயில்ல. அதே மாதிரி பில்லாக்கும் 2 ஷோ விட்டுருக்கலாம். தலை தீனா டாப்பு, ரோஹிணி ஒஸ்ட்டு. ஒரு பாட்டு 2 டைம் தான் போட்டாங்க. மற்றபடி ஒரு சீனுமே திருப்பி ரிப்பீட்டாக போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக கத்தணும். அப்பயும் ஒரு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரல. பவுன்சர்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, தள்ளி விட்றாங்க பிடிச்சி. நாங்கள்லாம் ஸ்க்ரீன் மேலே எல்லாம் எதுவுமே பண்ணல. நின்று பேசியிருந்ததுக்கே தள்ளி விட்றாங்க. போலீஸ் நாங்கள் வந்து கடைசி படம் முடிஞ்சு சரி அப்பயாச்சும் கிளைமேக்ஸ்லாச்சும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். எதுவுமே பண்ணல. போலீஸை கூட்டு வந்து வெளியே போக சொல்கிறாங்க. போலீஸ் வந்து போடுறாரு. ஆனால் பவுன்சர்ஸ் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு. ஆக்சுவலாக தளபதி ஃபேன் தான் ப்ரோ. பட் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரோஹிணியில் ஒரே ஒரு சாங் தான் ரிப்பீட் போட்டாங்க. மற்றபடி எதுவுமே போடல. வேஸ்ட் ப்ரோ. இவ்வளோ காசு கொடுத்து வரும். சூரத்தேங்காய் 3 டைம் போட்டாங்க. நானே வந்தேன். சூரத்தேங்காய்லாம் 3 டைம் போட்டாங்க. ஏன் என்ன பயமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் உண்மையாக ரொம்ப ஒரு வெறுப்பாயிடுச்சு. அவ்வளோ நேரம் கத்துனாங்க. 1/4 மணி நேரமாக கத்துனாங்க ப்ரோ. எனக்கு பிடிக்கல ப்ரோ. உண்மையாக படம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தோம். ஆனால் தேட்டரு ஒஸ்ட்டு.